வராணி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். புதினா ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா தேவையான அளவு, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், தேவையான அளவு வரமிளகா, உப்பு, அரிசி, தேங்காய் தேவையான அளவு. வாங்க பார்க்கலாம். ரைஸை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் 2 டம்ளர், 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா இதெல்லாம் அரைக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். கடலப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. உளுத்தம்பருப்பு போடுறேன். இந்த பிளாக் உளுந்துனால உங்களுக்கு வெடிக்கும். மிளகாய் தேவையானது. இப்போ புதினா போட போகிறேன். புதினாவை கழுவி வச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷான புதினானால சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குங்க. ஏன்னா காலையில் தான் பொரிச்சிட்டு வந்தோம். புதினா கொஞ்சம் வதங்கணும், லைட்டாக, ரொம்ப இல்லை. புதினா வதங்கிருச்சு. தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுன அப்புறம் நீங்கள் மிக்சியில் ஒரு ரன் விட்டுக்க வேண்டியது தான். தண்ணி விடாமல் நல்லா அப்படி பொலன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், புதினா ரைஸுக்கு ரைஸ் இப்படி பொலன்னு இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நம்ம மிக்சியில் அடித்ததை அப்படியே இதில் போட வேண்டியது தான். பாருங்கள், இதுவும் அப்படியே உதிரியாக இருந்தால் தான் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புதினா சொல்லவே வேண்டியதில்லை, ஏற்கனவே வாசம் தூக்கும். அது இந்த ரைஸ் அப்படி இருந்தது வைங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.